திமுகவுக்குள் தலைமை பதவியில் இருந்து கருணாநிதியை ஓரங்கட்டுவதற்காகத்தான் ஸ்டாலினின் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என்று அதிமுக அமைப்பு செயலாளர்களில் ஒருவரான பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறியுள்ளார். ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தை பொறுத்தவரையிலே அவருடைய பிரச்சாரம் முதலில் கலைஞரை ஓரங்கட்டுவதற்குத்தான் அது பயன்படுகிறது என்பது என்னுடைய கணிப்பு. கலைஞராக பார்த்து ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் வாய்ப்பை தருவருகின்ற சூழ்நிலை இல்லை. அவர் தரவும் மாட்டார், எனக்கு தெரியும். ஆகவே அவர் தருவதை விட தானே எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற நிலையிலே தான் ஸ்டாலின் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறார். ஆகவே கலைஞரை ஓரங்கட்டுவதற்குத்தான் ஸ்டாலின் பிரச்சாரம் பயன்படுகிறதே தவிர அரசியலில் அது ஒன்றும் எடுபடாது. தமிழகத்தில் பீகாரை போல மெகா கூட்டணி எடுபடாது என்றும் பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மெகா கூட்டணி தமிழகத்திலே எடுபடாது. ஏனென்றால் அங்கே மெகா கூட்டணி என்பது மதச்சார்பின்மையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது. அது பீகாருக்கு மட்டும்தான் பொருந்தும். அது உத்தரப்பிரதேசத்திலே அது எடுபடப் போவதில்லை. ஆகினால் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனையே கிடையாது. மெகா கூட்டணி என்று சொல்வதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலம்.